10ஆம் வகுப்பின் இயல் 2இல் உள்ள இலக்கணம். தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகை என்றால் தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல். என்னது? வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, உவமைத்தொகை, வேற்றுமைத்தொகை, அன்மொழி தொகை என்று 6 வகைப்படும். இப்பொழுது வேற்றுமை தொகையை எடுத்துக்கொண்டோமானால், வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 8ஆ பிரிச்சு. வேற்றுமை உருவு 6. முதல் வேற்றுமையும் கடைசி வேற்றுமையும் வேற்றுமை, அது உருவு கிடையாது. முதல் வேற்றுமை என்னது? எழுவாய். உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பது எழுவாய். இரண்டாவது உருவு ஐ, ஆல், பூ, இன், அது, கண். இது நீங்கள் படித்திருக்கிறீர்கள். 8வது வேற்றுமை விழி. விழி என்றால் அழைத்தல் என்ற பொருள். அது உருவு கிடையாது. இப்படி ஐ, ஆல், பூ, இன், அது, கண் என்ற வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகை, இப்போ மரம் வெட்டினான், மரத்தை வெட்டினான், மரத்தை, ஐ என்ற 2ஆம் வேற்றுமை மறைந்து வந்துள்ளதால் அது 2ஆம் வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகையில உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று வரும். அது எப்படின்னு பார்ப்போமா? இப்போ என்ன இருக்கு? தேர்ப்பாகன், தேரை உடைய பாகன். தேரை 2ஆம் வேற்றுமை உருவு, அதனுடன் உடைய என்ற இன்னொரு இடைச்சொல் இணைந்து வந்தால் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தேரை உடைய பாகன் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஏன்னா ஐங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துருக்கு, அதோட உடைய என்ற இடைச்சொல் இணைந்து வந்து. அப்படி வேற்றுமை உருவும் இடைச்சொல்லும் இணைந்து வந்தா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எந்த வேற்றுமை உருவு மறைஞ்சு வருதோ அந்த வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க. தேர்ப்பாகன், தேரை உடைய பாகன். ஆதலால் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. வேற்றுமை தொகையை அறிந்தீர்களா?